ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம் எஸ்ஐடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 8:45 வருவோங்க. காலையில் அரௌண்ட் 3:30 4 o'clock வந்து நம்ம ஹோசூர் ரீச் ஆயிடுவோம். இது வந்து கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. நாம் திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போகிற எஸ்ஐடிசி பஸ் வந்துருச்சுங்க. நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு. இது கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. பஸ் நம்பர் வந்து 876. ஸோ கொடைக்கானல்லேருந்து எடுத்து திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி வழியாக நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இது பெங்களூர் வரைக்கும் போகும். இது வந்து நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. நாம் சீட்டர் தான் புக் பண்ணியிருக்கோம். வாங்க போய் போர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அரௌண்ட் 10 o'clock நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ பஸ் வந்து ஆல் த வே கொடைக்கானல்ல இருந்து கிளம்புனாங்க இல்லையா. ஸோ கீழே வந்துனே பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு பக்கத்துல ஒரு பிரேக் நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்ல ஒரு 10-15 minutes ஹால்ட்டு பேசஞ்சர் ஏறுறதுக்காக. கொடைக்கானலுக்கு அப்புறம் லைக் என்ன சொல்றது, போர்டிங்னு பாத்தீங்கன்னா வத்தலக்குண்டுல ஏறுவாங்க, அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஏறுவாங்க. இதுதான் மேஜர் பேசஞ்சர் போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடைக்கானலுக்கு அடுத்து. ஸோ இங்கிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா டிராவல் போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேலம்ல பிரேக் இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா சேலம் மேஜர் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா. ஸோ அதனால வந்து சேலம்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹால்ட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது டீ பிரேக் இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. ஸோ செம்ம சூப்பரா இருக்குல்ல, இன்டீரியர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம எஸ்சிடிசி புது பஸ் வந்து நான் சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸஸ்.
ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த லைட் கிரீன் பஸ்ஸஸ். எஸ்பெஷலி செம்ம சூப்பரான இன்டீரியர்ஸ், நல்ல சஸ்பென்ஷன். நம்ம டிரைவர் கேபின் எல்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம க்ரூக்கும் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ். ஸோ டிராவல் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். நம்ம ஹோசூர் ரீச் ஆகுற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவர் நைட் ஜேர்னியா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸஸ், டிராவல்ஸ், அதர் ஸ்டேட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மேஜரா டிராவல் பண்ற டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க டிராவல் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம திண்டுக்கல் சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். திண்டுக்கலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் தான். சேலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தோப்பூர் டோல்கேட் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் சூளகிரி, ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ நம்மளை டிராப் பண்ணிட்டு அடுத்த இன்னொரு ஒரு 1.5 hours ஜேர்னி பண்ணி இது சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் ரீச் ஆகும் நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸு. ஸோ உங்களுக்கு கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ணணும்னாலும் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடைக்கானல் வந்துட்டு மறுபடியும் திரும்பி பெங்களூர் போகணும்னா இந்த பஸ் பெர்ஃபெக்டா இருக்கும், கரெக்டா மார்னிங் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க டிஎன்எஸ்டிசி டிப்போ போயிட்டு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சுங்க. நாட் மோர் தென் 10 மினிட்ஸுங்க. ஸோ வந்தாங்க, டக்குன்னு வேலையை முடிச்சாங்க, கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லைங்க, நிறைய அங்கங்க வந்து இந்த மாதிரி எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி டிப்போஸ் இருக்கிறதுனால ஹைவேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இடையில இருக்கிற மேஜர் ஹப்ஸ்ல வந்து சரி பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நிறைய வந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து அடுத்தடுத்து வரதுனால ஏதாவது கண்டின்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல கூட நமக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவ்வளவா உங்களுக்கு பிரச்சனை வராது. மேஜர் ரூட்ஸ்ல எல்லா ரூட்ஸ்லயும் இதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா என்னன்னு தெரியல.
ஸோ நம்ம திண்டுக்கல் சேலம் ரூட் அப்படிங்கிறதுனால இது மேஜர் ஹைவே, அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்து வந்து சிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பக்காவா இருக்கு ஹைவேஸ் மேலேயே. அதனால டக்குன்னு எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ நம்ம ஸ்டேட் ஃபுல்லாவே இதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துட்டா பிரச்சனையே இருக்காதுன்னு தான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது கண்டிஜென்சிஸ் வந்தா கூட டக்குன்னு டிப்போஸ்ல சரி பஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம ஹைவே வந்தாச்சுங்க, டுவர்ட்ஸ் சேலம் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 10:20 ஆகுதுங்க. ஹோட்டல் ஹரி பவன்ல பிரேக் நிறுத்தியிருக்காங்க. நம்ம 9:15 எடுத்தாங்க ஆக்சுவலாக திண்டுக்கல்ல. ஒரு 1 hour 10 minutesல பிரேக்குங்க. ஸோ நம்ம எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்துகிற தாபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி அட்மினிஸ்ட்ரேஷனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட தாபாஸுங்க. அங்கே தான் நிறுத்துகிறாங்க கண்ட்ரக்டர்னு சொன்னாங்க. இது ஐயப்ப மலை சீசனுங்கிறதுனால ஹைவேல இந்த போர்டு வச்சுருக்காங்க. ஐயப்ப பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறோம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ நிறைய ஹைவேல ட்ராவல் பண்ணுவாங்கள்ல. ஸோ திண்டுக்கல் தேனி வழியாக குமுளி மேலே போய் ஐயப்பன் கோவில் போகிற ரூட் இது. அதனால நிறைய மக்கள் இந்த ஹைவே எடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஹரிபவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கரி, ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் டீ, காஃபி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது அரவக்குறிச்சி அப்படிங்கிற பிளேஸுங்க, கரூர் பக்கத்தில். ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு வந்து நிற்கிது பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 10 minutes பிரேக் இருக்குங்க. நாம் திண்டுக்கல்லேருந்து கிளம்பும்போதே சாப்பிட்டாச்சு, ஏன்னா 9 மணிக்கு தானே பஸ்ஸு. ஸோ அங்கேயே வந்து டின்னர் முடிச்சாச்சு. ஸோ மக்கள் இன்னும் சாப்பிட்ருக்காங்க. ஒரு 10-15 minutes பிரேக் விடுவாங்க, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்க்கு இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு செமையாக வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் இங்கே பாருங்களேன், பின்னாடியெல்லாம் வந்து மூவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மெய்யழகன் படத்தோட போஸ்டரு, வேற லெவலில். இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து சேலம் போகிற பஸ். ஸோ நம்ம காலையில்
அரௌண்ட் 4 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், டிராஃபிக் பொறுத்து. ஓகே, ஏற சொல்லிட்டாங்க, வாங்க போய் போட் பண்ணலாம். நம்ம திண்டுக்கல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ரீச் ஆக பெரிய சிட்டி பாத்தீங்கன்னா சேலம்ங்க. கரெக்டா மிட் நைட்ல சேலம் ரீச் ஆயிருக்கோம். சேலம் டிப்போக்குள்ள வந்துட்டு பெட்ரோல், அதாவது ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிஸ்ல இருக்கிற இந்த மாதிரி டிப்போட்ஸ்ல ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க. நீங்க சென்னைல இருந்து சவுத் தமிழ்நாடு போற ரூட்ல பாத்தீங்கன்னா திருச்சி டிப்போல மெயின்லி ஃபில் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா என்னன்னு தெரியல, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடுக்குள்ள போற நிறைய பஸ்ஸஸ்க்கு வந்து சேலம் தான் வந்து மிட் பாயிண்ட்ங்கிறதுனால ஃபியூல் ஃபில் பண்றதெல்லாம் வந்து சேலம் டிப்போல தான் நடக்கும். ஸோ சேலம் டிப்போல ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நம்ம பஸ் டிராவல் ஆயிட்டு இருக்குங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் டிப்போல ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நாம ஆல்மோஸ்ட் சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. சேலம்ல 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு தான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 2 அடுக்கு பாலம் இருக்குங்க. நம்ம இப்ப மேல பாக்குறோம்ல, அது வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி இருக்காங்க சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ள. ஸோ நிறைய டிராஃபிக் வந்து ஈஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரிட்ஜு. ஸோ நாம் இப்போது சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரீச் ஆயாச்சுங்க. ஸோ சேலம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் சென்னைக்கும் வந்து சென்ட்ரலாக இருக்கும், லைக் சவுத் தமிழ்நாடுல இருந்து டிராவல் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி பெங்களூருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியா இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இங்க பிஸியாவே இருக்குங்க. சேலம் மார்க்கத்திலயும் சரி, ஐ மீன் சேலம்ல இருந்து பெங்களூர் மார்க்கத்திலயும் சரி, சேலம்ல இருந்து சென்னை போற மார்க்கத்திலயும் சரி, எப்பவுமே நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். அதனாலயே வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்க நீங்க 24/7 பார்க்கலாம். நீங்க எந்த டைம் வந்தாலுமே வந்து ஒரே பிஸியா இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுங்க. எப்படி வந்து சென்னையில இருந்து சவுத் தமிழ்நாடு போற வழியில திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பா இருக்குமோ, அதே மாதிரி நம்ம பெங்களூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடு போற வழியில நம்ம சேலம் தான் வந்து ஹப்புங்கிறதுனால எப்பவுமே வந்து பிஸியா இருக்கிற ஏரியா. கிருஷ்ணகிரி ஹோசூர் போற மார்க்கத்துல தான் வந்து நம்ம பஸ் வந்து ஹால்ட் பண்றாங்க நைட்டு.
1:30 மணி ஆகுதுங்க. நம்ம பஸ்ஸு கரெக்டாக சேலம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு ஒரு கடை இருக்குங்க, பேக்கரி ஷாப்பு. அங்கே வந்து டீ பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நாம் இந்த பேக்கரி வந்துடுவோம். எனி டைம் 24/7 ஓப்பனாக இருக்கும். கரெக்டாக இந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே. எஸ்இடிசி மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க ஆம்னி பஸ்ஸஸும் இங்கே ஸ்டாப் பண்ணி போவாங்க. சம்டைம்ஸ் கேரளா பஸ்ஸஸ் கூட பார்க்க முடியும். இங்கே கீழே இருக்கு பாருங்க அம்மன் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் வந்து ஒரு சின்ன காஃபி பிரேக் முடிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. ஸோ இங்கே நல்லாயிருக்கும். சேலம் போகிற பஸ்ஸஸ், சேலம் தாண்டி பெங்களூர் போகிற ஆம்னி பஸ்ஸஸ்ஸு, எஸ்இடிசி எல்லாமே நிற்கிற அம்மன் பேக்கரிங்க 24/7 ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்களும் சேலம் வழியாக நைட் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்பில் சாப்பிட்டு போங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம சேலம்ல இருந்து கிளம்பி ஓமலூர் தாண்டி ஓமலூர் டோல்கேட் இருக்குங்க. ஓமலூர் டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோப்பூர் கணவாய் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நாம தோப்பூர் கணவாய்க்குள்ள தான் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹில்லி ஏரியாங்க. தோப்பூர் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம டே டைம்ல டிராவல் பண்ணும் போதே வந்து பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து நாம மிட் நைட் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஸோ ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கர்வ்ஸா இருக்குங்க. ரோடோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிகளாக தான் இருக்கும். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால நிறைய ஃபாரஸ்ட் பேட்ரோல் வந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நைட் டைம் நம்ம டிராவல் பண்றதுனால நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கேரளா தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர் போற ஆம்னி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், கேரளா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ்,
எல்லாமே வந்து நிறைய டிராவல் ஆயிட்டு இருக்கிற ஏரியா. நமக்கு முன்னாடி கூட ஒரு ஆம்னி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ எப்பவுமே வந்து செம்ம பிஸியா இருக்கிற ஏரியாங்க. தோப்பூர் கணவாயில எப்பவுமே டிராஃபிக் இருந்துட்டே இருக்கும். 24/7. அது நீங்க டே டைம்ல டிராவல் பண்ணாலும் சரி, நைட் டைம்ல டிராவல் பண்ணாலும் சரி, நமக்கு சைட்ல என்னது ஜெய் ஸ்ரீராம் நினைக்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் டிராவல்ஸ் ஏசி ஸ்லீப்பர் சீட்டுங்க. எங்க இருந்து எங்க போற பஸ்ன்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. டிசைன் பார்க்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஜெய் ஸ்ரீராம் டிராவல்ஸ் .in அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் தான் போல. வேற லெவல்ல சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. நம்ம ஆம்னி பஸ்ஸும் எஸ்சிடிசி பஸ்ஸும் வேற லெவல். இந்த மாதிரி நிறைய சேசிங்ஸ் நடக்கும். நம்ம நைட் டைம் டிராவல் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ரோட்ஸ் ஹைவேஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேன் டு 6 லேன் ஹைவேவா தான் இருக்கும். அதனால பஸ்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ மூவிங் பண்றதுக்கு அவ்வளோ நல்ல ஸ்பேசஸும் ரோடோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால நல்லா ஃபாஸ்டாவே போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து தோப்பூர் கணவாய்க்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் பஸ்ஸஸ் வந்து வேற லெவல்ல தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 7 to 8 hours இருந்த ஜேர்னி டைம் இப்பெல்லாம் வந்து 1 or 2 hours வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம நேஷனல் ஹைவேஸோட குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. ஃபுல்லாவே வந்து 4 லேன் அண்ட் 6 லேன் ஆயிட்டதுனால செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோப்பூர் கணவாயெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தர்மபுரி சிட்டிக்குள்ள கூட போகலைங்க. தர்மபுரி பைபாஸ் வழியாவே வந்தாச்சு. நான் கூட தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஸோ நம்ம சேலம்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே ஹால்ட் இல்லைங்க. இடையில வந்து ஒரு டீ பிரேக் நிறுத்துறாங்க சேலம் சிட்டியோட அவுட்டர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணி ஓமலூர் டோல்கேட், தோப்பூர் கணவாய், தோப்பூர் டோல்கேட் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தர்மபுரி பைபாஸ் வழியா வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆயாச்சு. ஸோ ஹோசூர் பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஹால்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது பேசஞ்சர்ஸ் போர்டிங் டீபோர்ட் பண்றாங்கன்னா ஒரு 5 minutes அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோசூர்ல தான் ஹால்ட். ஹோசூருக்கு அப்புறம் பெங்களூர் ரீச் ஆயிரும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ற இந்த பஸ்ல வந்தீங்கன்னா லைக் போர்டிங் டீபோர்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வத்தலக்குண்டு, திண்டுக்கல், அதுக்கப்புறம் சேலம், சேலம்க்கு அடுத்து கிருஷ்ணகிரி தாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஹால்ஸ். வேற எங்கேயுமே வந்து ஹால்ஸ் இல்ல. டீ பிரேக்காக மட்டும்தான் நிறுத்துறாங்க.
கரெக்டாக நம்ம 4:20க்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. வேற லெவல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஜேர்னி. நம்ம புது எஸ்சிடிசி பஸ்ஸு வேற லெவலுங்க. ஸோ இது வந்து நம்ம நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரில் தான் வந்தோம். பக்காவாக டைம் கீப் அப் பண்ணுறாங்க. செமையாக இருந்துச்சுங்க ட்ராவலு. ஸோ மக்களே, நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸு நம்மளை ஹோசூரில் இறக்கி விட்டு கிளம்பிருச்சுங்க. இது வந்து பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. இன்னொரு 1.5 hours ஜேர்னி. ஸோ அரவுண்ட் 6 o'clock போல் பெங்களூர் சாந்தி நகர் டிப்போ ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொடைக்கானல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகணுன்னா இந்த பஸ் எடுக்கலாம். திண்டுக்கலுக்கு நம்ம 9 o'clock பஸ் ஏறினோம். ஸோ கரெக்டாக 4:20க்கு நம்ம ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் நைட் பஸ் ஜேர்னி வேற லெவலில் இருந்துச்சு. என்னங்க, டிசம்பர் மாதம் ட்ராவல் பண்ணனால கொஞ்சம் குளிர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளன் குல்லா இதெல்லாம் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதர்வைஸ் வேற லெவல் ஜேர்னிங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.